தமிழக மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த கிராமிய பாடகி உயிரிழந்த சம்பவம் பலரையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியை சேர்ந்த கிராமிய பாடகியான லட்சுமி அம்மாள் தென் மாவட்டங்கள்ல அதிக புகழுடன் இருக்கக்கூடிய கிராமிய நிகழ்ச்சிகள்ல பங்கேற்று பாடல்களை பாடி வந்தாங்க. இவங்க அமீர் இயக்கத்துல கார்த்தி நடிச்சு வழியான பருத்தி வீரன் படத்துல ஊரோரம் புளிமரம்ங்கிற பாடலை பாடி நடித்து தமிழுக்கு மக்களுடைய மனதுல ஒரு நீங்கா இடம் பிடித்தாங்க. 75 வயதாக கூடிய லட்சுமி அம்மாளுக்கு பருத்தி வீரன் திரைப்படத்துக்கு அப்புறமா திரைத்துறையில பெரிய அளவுல வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலுமே தொடர்ந்து ஏராளமான கிராமிய பாடல்களை பாடி கிராமிய பாடல்களுக்கு தொடர்ந்து உயிரோட்டம் கொடுத்து வந்தாங்க. இவங்களை பெருமைப்படுத்துற விதமாதான் தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருதும் தேசிய தமிழ் பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்டமும் வழங்கப்பட்டு தொடர்ந்து இவங்களுக்கு இருதய கோளாறு காரணமா கடந்த 8 ஆண்டுகளுக்கும் மேலாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில தான் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து கிராமிய நிகழ்ச்சியில பங்கேற்க முடியாமலும் இருந்தாங்க. தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில அதிகாலை நேரத்துல திடீர்னு மூச்சு திணறல் ஏற்பட்டு காலமானதாகவும் கூறப்படுது. லட்சுமி அம்மாளுடைய மறைவு பலரையுமே சோகத்தில் ஆழ்த்திய நிலையில திரைப்படத்துறையினர் பலருமே இரங்கல் தெரிவித்துட்டு வராங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.